Kritika and the family. என் பேர் கார்த்திகா, பிஏஓ நாகப்பட்டினம் எடுத்திருக்கேன். என்னோட ஊர் வந்து திருவாரூர். கிட்ட வச்சு. என்னோட ஊர் வந்து திருவாரூர். என்ன எடுத்திருக்கீங்க திருப்பி சொல்லுங்க. பிஏஓ எடுத்திருக்கேன், நாகப்பட்டினம். அவரும் நாகப்பட்டினம் தானா? ஊர் வந்து திருவாரூர் சார். சரி. 2021 ஜனவரியில் தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். 1.5 வருஷம் இங்கே தான் இருந்தேன். 22 குரூப் 4 வரைக்கும். அதில் வந்து 164 கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் இப்போ 2024 தான் வந்துச்சு. அதுக்கு 21 முடிஞ்சதுக்கப்புறம் சார்கிட்ட கூட சொல்லலை, நான் போயிட்டேன். திருப்பியும் ஒரு வெளியில் டெஸ்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி, சரி வீட்டுக்கு போயிட்டோம் வெளியில் டெஸ்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஆனால் அது சார்கிட்ட இங்கேயே படித்து அவர் ரிவிஷனு, காலம்புற ரிவிஷன், நைட் ரிவிஷன், எக்ஸாமுக்கு முன்னாள் நாள் ரிவிஷன் இதெல்லாம் கொடுத்து அவர் சொல்ல நம்ம காதில் வாங்கியே பழகியாச்சு. ஸோ அதனால் வெளியில் போயிட்டு வேறு மாதிரி படிக்கிறதுக்கு செட்டே ஆகலை. திருப்பி 23 ஜூலையில் சார்கிட்ட தான் வந்து நின்னேன். ஆன்லைன் கிளாஸ் கொடுங்க சார் அதை மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் எதுவுமே சொல்லலை. அப்பாவும் நானும் தான் வந்திருந்தோம். அப்பா கிட்ட வந்து லாஸ்ட்டு எக்ஸாமுக்கு 3 மாதம் முன்னாடி கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு மட்டும் தான் சொன்னார். நான் என்ன பண்ணுவார் அப்படின்னு திட்டுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆனால் அவர் இது சொல்லலை. அதுக்கப்புறம் தான் சரி ஃபஸ்ட் எக்ஸாம் எங்கள் வீட்டில் இருந்த சுச்சுவேஷனுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் அந்த ஒரு 3-4 மாதம் முன்னாடியே ஒரு வீட்டில் ஒரு சுச்சுவேஷன் ப்ராப்ளமு, அதனால் அப்போயே படிக்க முடியாத நிலமை அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கப்புறமும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அண்ணன், அப்பா, அம்மா நம்பி தான் என்னை சேர்த்தாங்க. அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் விட்டதுக்கு இந்த எக்ஸாம் வர வரைக்குமே அவ்வளோ டெய்லியுமே அழுதுருப்பேன், அந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணியிருக்கணுமே அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த செகண்ட் சான்ஸ் லைஃப்பில் கொடுத்ததுக்கு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே இருந்த வரைக்குமே எனக்கு மார்னிங் ரிவிஷன், இப்போ எல்லோரும் நைட் ரிவிஷன் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சார் அப்போ லெசன் நடத்திட்டு ஒரு 1 வீக்குக்கே மார்னிங் ரிவிஷனும் அந்த மாதிரி கிளம்புற கொடுத்துட்டு தான் கிளாஸ் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். சம்டைம்ஸ் மட்டும்தான் கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்த புதுசுலலாம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் சார் நடத்துறது ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் ஒன்றுமே புரியாது. ஏன்னா நம்ம அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுனால என்ன வெளியில் நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பழகுனதுக்கப்புறம் அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜாகிரஃபி அவர் படம் வரைஞ்சி சொல்கிறது, அப்புறம் கான்ஸ்டியூஷன், கரண்ட் ஈவெண்ட்ஸுமே பிடிக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிறது கேர்ள்ஸாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. இவர் வெளியில் சொல்லி கொடுக்கறதுனால அது ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அம்மா தான் நான் வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வீட்டில் மட்டும்தான் ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான் பார்த்தேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த்து மட்டும்தான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணுமேன்னு சொல்லிட்டு ஒரு வெளி இன்ஸ்டியூட்டில் போயிட்டு போட்டேன். அது வரைக்குமே ஃபுல்லாகவே பார்த்தது சார் கிளாஸ் மட்டும்தான். அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, அம்மா வந்து எனக்கு ஒரு வேளை கூட ஒரு காஃபி குடித்தா கூட அந்த டம்ளர் எடுத்து வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தான் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்கு. ஃபுல்லாக கிளாஸ் மட்டும் தான் பார்த்துட்ருப்பேன், எந்த வேலையுமே செஞ்சதில்லை. அது மாதிரி வெளியிலேருந்து யாராவது வந்து ஏன் இன்னும் படிக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாலும் நான் வந்து பதில் சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க எல்லாமே நாங்கள் அப்படி தான் மேரேஜ் வரைக்கும் படிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன்றது தெரியுதுனால அவங்களாவே எல்லாமே சொல்லி இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கல அவங்க. அப்புறம் அப்பா, எங்கள் ஃபேமிலி அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் ரிலேஷனில் எங்களை விட கொஞ்சம் ஹை கிளாஸாக தான் இருப்பாங்க. அதனால எங்கள் வீட்டில் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணும். ஆனால் எங்கள் அப்பா தான் இந்த வேர்ல்ட்லேயே ரிச்சஸ்ட் பர்சன் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன், அடுத்து அக்கா, அடுத்து நான். அண்ணன் வந்து இசிஇ ட்ரிபிள்இ படிச்சிருக்காங்க, அக்கா வந்து இசிஇ படித்தாங்க, இன்ஜினியரிங் படித்தாங்க. நான் பிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஒரு 5 வயல் இருக்கும், ஒரு போட் செட் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதை வச்சு எங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சது ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். வெளியில் யார் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. அப்புறம் அண்ணன் ஃபஸ்ட் எக்ஸாம் விட்டதுக்கப்புறமாவே எல்லாருமே நினைக்கிறது தான், நம்மளுக்கே ஒரு மாதிரி லோ கான்ஃபிடென்ஸ் வந்துடும். சரி பேங்கிங் அந்த மாதிரி ஏதாவது வெளியில் ப்ரைவேட் ஜாப் போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கேன். அதுக்கு அண்ணன் தான் சொன்னாங்க ஃபஸ்ட் எக்ஸாம் கம்மியாக, ஏன்னா நாங்கள் 167 தான் எங்களுக்கு பிசியில் வந்து கட் ஆஃப் வச்சுருந்தாங்க போன டைமு. நான் 164 போட்டிருந்தேன். சரி வேணாம் இந்த டைமும் அது படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அண்ணன் தான் சொன்னான். அப்புறம் என் அக்கா 3 கொஸ்டின்ல மிஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். ஆமாம் சார். 3 கொஸ்டின்ல எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பாருங்கள், எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு பாருங்கள்.
அதான் ஃபஸ்ட் எக்ஸாமே தயவு செஞ்சு கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா செகண்ட் எக்ஸாம் அது வரதுக்கும் எனக்குலாம் 2 வருஷம் ஆயிடுச்சு அடுத்த எக்ஸாம் வரதுக்கு. அது வரைக்கும் எவ்வளோ மன உளைச்சல், டெய்லியுமே அழுவேன். வீட்டுக்காகவும் யோசிச்சு தான் அழுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளை நம்பி தானே அது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் அதிகமாகவே எழுதிருப்பேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணுவேன். போன ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், 19க்கு அப்புறம் 22 தான். 19க்கு பிறகு எக்ஸாம் வந்தது 22 தான். 22க்கு அப்புறம் 24 தான். இப்போ 25லே வர்றது உங்களுக்கு லக்கு. 19க்கு அப்புறம் 3 இயர்ஸ் கேப்பு 22ல் தான் வந்துச்சு. 22க்கு அப்புறம் 2 இயர்ஸ் கேப்பு 24ல் தான் வந்துச்சு எக்ஸாம். இப்போ 25லே வர்றது பெரிய கிஃப்ட்டு. அதனால் இந்த 3 மாதம் 4 மாதத்தை ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா படிச்சிங்கன்னா இதில் ஓடிடலாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வருதா, 1 வருஷத்துலேயே வருதாங்கிறதுலாம் நம்ம கையில் இல்லை. இப்போ நம்ம கையில் இருக்கும்போது ஜெயிச்சிக்கணும். சார் ஒரு நல்ல பேஸ்மெண்ட் போட்டு கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த 22 எக்ஸாம்லேயுமே குரூப் 2 கிளியர் பண்ணியிருந்தேன். ஆனால் மெயின்ஸ்க்கு வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணதுனால அந்தளவுக்கு அடிக்க முடியல. இப்போ இந்த குரூப் 4 முடிச்சதுக்கப்புறமே கொஞ்சம் சரி நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அசால்ட்டு தானோம். ஆனால் நான் குரூப் 2 அந்தளவுக்கு கிளாஸ் கூட அந்தளவுக்கு பார்க்கல. ஆனால் சார் கொடுத்த பேஸில் 159 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். 2A 2 ரெண்டுமே எழுதியிருக்கேன் இப்போது. அதனால சார் மட்டும்தான் நான் கிளாஸ் பார்த்தது ஃபுல்லாகவே சார் மட்டும்தான். யாருமே ஒரு பாட்டு பாட மாட்டீங்களே, சாங் கட்டு 2 பேர் ரெடியாகுங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடணும். எனக்கு சாங் கட்டை விட சாரோட ஷார்ட் கட் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ட் கட் இன்னுமே ஞாபகம் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே ஞாபகம் இருக்கும். டக்குன்னு நம்ம எக்ஸாமில் கொஷின்ஸ் அந்த ஆன்சர்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பாப்பா வந்து பிஎஸ்சி முடிச்சது சாஸ்திரா காலேஜில் கும்பகோணத்தில். முடித்தோடனே திருப்பி எம்எஸ்சி படிக்கணும்னு சொன்னிச்சு. எம்எஸ்சி படிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போனேன் காலேஜுக்கு. நீங்கள் எந்த ஊருங்க? திருவாரூர். கும்பகோணம் திருவாரூர் இருக்குது. சொந்த ஊர்லேயே போஸ்டிங் வாங்கியாச்சு? இல்லை, நாகப்பட்டினத்தில் தான் நான் வாங்கியிருக்கோம். 2 மாவட்டம், ஒரு மாவட்டம் விட்டு அடுத்த மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் அடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாங்கியிருக்கோம் வேலை. இப்போ எம்எஸ்சி படிக்கிறதுக்காக போனோம். அதனால் கொரோனா பீரியட் இருந்ததுனால ஆன்லைனில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் சீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் பாப்பா சொல்லிடுச்சு, நான் எத்தனை டிகிரி படித்தாலும் எனக்கு உங்களால் வேலை வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, நீங்கள் வாங்க திருச்சியில் என்ஆர்ஐ அகாடமி இன்னொன்று இருக்குது, அதில் கொண்டு என்னை சேர்த்து விடுங்க, நான் படித்து நிச்சயமாக ஒரு வேலைக்கு போயிடுவேன், ஒரு அரசாங்க வேலை வாங்கிடுவேன் அப்படின்னுச்சு. அப்புறம் சரி அங்கே வந்து டவுனில் இருந்துச்சு. அப்போ வந்து விசாரித்தோம், அப்படி இன்னும் அகாடமி இங்கே இல்லை அப்படின்னு ரொம்ப பேர் அங்கே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரித்து ஒரு நாள் சாயங்காலமாக வந்து சேர்ந்தோம். காலையில் வந்தோம். நாங்கள் வந்து இங்கே வந்து காலேஜை பார்த்தோன்னே உங்கள்கிட்டயே வந்து பேசணும். பேசினதுக்கப்புறம் நிறையா பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னால் விவசாய வேலை தான் பார்க்குறேன், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னேன். எங்கள் பாப்பா கூட சாப்பிட்ட போகாதீங்கன்னு பயமுறுத்து. நான் வந்து உங்கள்கிட்ட நேரில் அந்த வாசலில் பேசினேன். இருக்கிறத கட்டுங்க, நீங்கள் பரவாயில்ல, உங்கள் பொண்ணு படிக்கும், உங்கள் பொண்ணு வேலைக்கு போய்டும் நிச்சயமா அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க. அதை வச்சு என் பொண்ணை கொண்டு சேர்த்து விட்டேன். இன்றைக்கி படித்து ஒரு விஓ ஆக்கிட்டீங்க. இந்த காலேஜுக்கும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் ரொம்ப எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எத்தனை கொஸ்டின்? 174 கொஷின் போட்டேன். ஆனால் ஒரே கொஷினில் 2 இதை மார்க் பண்ணதுனால 259, 172க்கும் 173க்கும் நடுவில் வந்து மார்க் நினைச்சு சார். தமிழில் 94 கொஷின்ஸ். வணக்கம், என் பேர் ரமா. என் பொண்ணு வந்து கார்த்திகா வந்து சார் நடத்துகிறத ஒரு நிமிஷம் கூட விடாது, படிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த டைம் பார்த்தாலும் அது படிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லோரும் கூட கேட்பாங்க, என்ன படிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு வேலை பார்க்காதா, ஒன்று பண்ணாதா அப்படின்னு. நான் இருக்கிறப்ப என் பொண்ணு வேலை பார்க்கணும், என் படிப்பு தான் முக்கியம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ படிக்கணுமோ மேலே மேலே அதை படிக்க வச்சுக்கிட்டு தான் இருப்போம். இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோ அது வரைக்கும் அது படித்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இது பண்ணிடுவேன். சார் கிளாஸை எங்கள் பெரியம்மா வரைக்கும் ரொம்ப பாராட்டுவாங்க. வந்து எங்கள் பேத்தியோட உட்காந்து அவங்களும் அந்த கிளாஸை பார்த்து இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க, ரொம்ப நீ போய் முக்கியம் பாருமா, சாரை பாருமா, நீ பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. சார் இல்லைன்னா என் பொண்ணு இந்த அளவுக்கு படித்து வேலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நன்றி சாருக்கு, ரொம்ப நன்றி. என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்கள்? மைக்கில் 4வது தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களையுமே நல்லா படித்து நல்லா நம்மள மாரி இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஆசை. எங்கள் பையன்தான் கொஞ்சம் டிப்ளமா படித்தான், பெரிய பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சுது.
சின்ன பிள்ளையும் நல்லா படிக்க வச்சுருக்கோம். இன்னமும் மேலே மேலே அது படித்து இன்னும் வேலைக்கு போகணும், பெரிய வேலைக்கு போகணுன்னு எங்களுக்கு ஆசை. அவங்க அப்பாவுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அதை சொல்லி சொல்லி தான் வளர்த்தாங்க, நீ கலெக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு. அந்த இதுக்கு அதை படித்து வேலைக்கு போக சொல்லணும்னு தான் எங்களுக்கு இன்னும் ஆசை. ஐயா நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயம் சார், வயல் தான் சார், வயல் விவசாயம். என்ன வயல், என்ன பயிர்? பருத்தி, நெல். ஏன் பொண்ணையும் விவசாயத்தில் விட வேண்டியதுதானே? இல்லை சார், நான் என்னோட முடிக்கிட்டேன் சார். ஏன் அப்புறம் எல்லாம் விட்டு முடிச்சா யார் சாப்பிட்றது? இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, அவங்களுக்குலாம் வேணாம் சார், அது என்னோட இருக்கட்டும். நாங்களாம் படிக்கல, அதனால அது மாதிரி ஆகிட்டோம், அதனால் இருக்கட்டும். படிக்காதவங்க தான் விவசாயம் பண்ணணும்னு ஒரு செட்டே ஆகிப்போச்சு. பக்கத்து வீட்டு பொண்ணு பேசுதா? எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கார்த்திகா அக்காவோட பக்கத்து வீடு. கார்த்திகா அக்கா எப்போதும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ ஃபுல்லாகவே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சது. இப்போ நீங்கள் இருந்தப்பெல்லாம் நைட் ரிவிஷன் இல்லையோ? நான் இருந்தப்பெல்லாம் இருந்துச்சு சார். நைட் ரிவிஷன் இருந்த வரைக்கும் நல்லா பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்துவேன் சார். சொல்லுங்க என்கிட்ட. நைட் காலம்பர ரிவிஷன், நைட் ரிவிஷன் அப்போ ஃபுல் டைம் ஓரளவு நிறையாவே நடத்துவாங்க, நிறையா சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லா மைண்டில் ஏறுறதே. அதுதான் கிளாஸ் எடுக்கிறத விட திருப்பி ரிவிஷன் நம்ம அட்டன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே உட்காந்துட்டு வேகமாக ஆன்சர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது சார் மேலே அந்த படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாமே ரிவிஷன் பார்த்து தான் வரவே ஆரம்பிச்சிச்சு. அதாவது கடைசி நிமிஷம் ரிவிஷன் ஊரறிஞ்சது ஸ்பீடாக கொடுப்போம், அப்படிதானே? அதுபோக டெய்லி ரிவிஷன் இருக்கிறது பெரிய விஷயம். அது இருக்கிறதே. சும்மா டெஸ்ட்டு மட்டும் வச்சோம்னா ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். உனக்கே தெரியும், டெஸ்ட்டு மட்டும் வச்சா எதையோ ஒன்று எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். ரிவிஷன்னு மைக் கொடுத்தா தான் நீ உண்மையிலே பதில் சொல்கிறியா இல்லையாங்கிறது தெரியும், உண்டா இல்லையா? அப்போ அதை கரெக்டாக பயன்படுத்தும். அது மாதிரி நான் மைக் கொடுத்தது வரைக்கும் ஆன்சர் பண்ணதே இல்லை. ஒரு வாட்டி லீவ் போட்டு வந்தப்போ மட்டும்தான் ஒரே ஒரு டைம் சார் கொஷின் கேட்டார், அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மைக்கில் நான் ஆன்சர் பண்ணதே இல்லை. ஆனால் டெஸ்ட்டு ஓரளவு நல்லா பண்ணுவோம், ஒரு 10 இதுக்குள்ளே இருப்பேன். என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லா சப்ஜெக்ட்டுமே பிடிக்கும். அதில் கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, ஜியாகிரஃபியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வந்து அந்த படம் போட்டுலாம் சொல்கிறதுனால அது ஓரளவு நல்லா பிடிக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லலாம் கார்த்திகாவுக்கு. நல்லா ஆன்லைனில் பார்த்து நான் எல்லாருக்கும் மெடல் போடுறத பார்த்து எனக்கு ஒன்று போடுங்கன்றாங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இதுதான் நான் கடைசியாக வாங்குகிற அன்பளிப்பு. விஏஓ கார்த்திகா, விஏஓ நாகப்பட்டினம். கார்த்திகா விஏஓ நாகப்பட்டினம். கார்த்திகா விஏஓ நாகப்பட்டினம். கார்த்திகா விஏஓ நாகப்பட்டினம். வழியெல்லாம் வந்தால் என்ன முன்பு